இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க. ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க. டேஸ்ட் அம்புட்டு அருமையாக இருக்கும். மும்பை ஸ்பெஷல் ஸ்பாட் இட்லி எப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? ஒரு தோசைக்கல்ல 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர், ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க, ஒரு தக்காளி, 2 கேரட்டை துருவி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்லேயே வச்சு லைட்டாக மட்டும் குக் பண்ணுங்கள். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மல்லித்தூள், இதுக்கு ரொம்ப முக்கியம் கரம் மசாலா. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து லைட்டாக மட்டும் குக் பண்ணுங்கள். ரொம்ப குக் ஆகணுங்கிறது இல்லை. இந்த அளவுக்கு குக் ஆனால் போதும். பாருங்கள் எந்த அளவுக்கு குக் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு இதை வந்து 4 பார்ட்டாக பிரிச்சுக்கோங்க. ஓரளவுக்கு ஈக்குவலாக இருக்க மாதிரி பிரிச்சுக்கோங்க. 4 பார்ட்டாக பிரிச்சுட்டு இதை வந்து சர்க்கிள் ஷேப்பில் வந்து பண்ணி வச்சுருங்க. நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போது இட்லி மாவு எடுத்துக்கோங்க. இதை வந்து உங்கள் கையில் எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து கரண்டியில் அந்தளவுக்கு ஷேப் வராது. கையில் எடுத்து ஒரு கை அளவுக்கு மேலே ஊற்றுனீங்கன்னா போதும். சூப்பராக வந்துடும் ஸ்பாட் இட்லி. இப்போ இந்த மாதிரி ஊற்றிட்டு மேலே வந்து கொத்தமல்லி தழை கொஞ்சம் தாராளமாக போடுங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மேலே உங்களுக்கு பெப்பர் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக எண்ணெய் ஊற்றி ஒரு சைடு நல்லா வெந்ததும் திருப்பி போட்டு 2 சைடு வேக வச்சு எடுத்திங்கன்னா மும்பை ஸ்பெஷல் ஸ்பாட் இட்லி ரெடி. சட்னி சாம்பார்னு எதுவுமே வேணாங்க. சும்மா சாப்பிட்றதுக்கே அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.